இன்னைக்கு நிலைமைக்கு இந்திய ராணுவத்தில் கூட வேலை செஞ்சிடலாம் போது இந்த பிள்ளைகளை மேய்க்கிறது அது கூட பெரிய டாஸ்க். வீட்டையே தலைகீழா திருப்பி குப்பரங்க கவுட்டி இங்கிட்டு போறதுக்குள்ள அங்கிட்டு ஓடினா அங்கிட்டு போறதுக்குள்ள இங்கிட்டு ஓடினா எப்ப என்ன செய்வாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இதுக்கு மத்தியில நீங்க காலையில பள்ளிக்கூடம் தயார் பண்ணி அனுப்பி சாயங்காலம் வீட்டுக்கு வர வரைக்கும் பத்திரம் வந்துருவான்னு வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருந்து வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்ய போறாங்கன்னு தூங்குற வரைக்கும் ராக்கோழி மாதிரி முடிச்சுக்கிட்டே இருந்து மறுநாள் காலையில அவனுக்கு முன்னாடி எந்திரிக்கிறது இருக்குல்ல. இது பார்டர் செக்யூரிட்டி போர்ஸோட ரொம்ப ரொம்ப பயங்கரமான வேலை. ஏன்னா நீங்க எல்லாம் குழந்தைகளா இருக்கிறப்ப உங்க வீட்டுல எப்படி இருந்திருக்கோம், வீட்டுல அப்பா அம்மா பெரியவங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க, நீங்க போயிருப்பீங்க. ஏய் பெரியவங்க பேசுறாங்கல்ல உள்ள போ, நீங்க உள்ள போயிருப்பீங்க. இன்னைக்கு அவன் 2 பேரும் தான் பேசியிருக்கான், ஏமா பேசிட்டு இருக்க உள்ள போ அப்படின்னா நீங்க உள்ள போயிருப்பீங்க. அப்படியே ரிவர்ஸா இருக்கு. வீட்டுல பெரியவங்க தான் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம போனோம்னா ஏய் உனக்கு கொண்டு தெரியாது வாயை கொடு அப்படிப்பாங்க. நம்மளும் வாயை கொண்டு அப்படியே உட்காந்துருவோம். இன்னைக்கு அவங்க சொல்றாங்க உனக்கு ஒன்றும் தெரியாது வாயை கொடு அப்படிங்கிறாங்க. நம்ம ஆமா நமக்கு தெரியாது, என் பிள்ளைக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குங்கிற ஒரு பெருமிதத்தோட வாயை முடிக்கிறோம். இப்ப இந்த எல்லாம் தெரிஞ்ச பிள்ளைகள் இருக்காங்கல்ல, சிக்கல் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. நமக்கு 20-25 வயசுல என்ன தெரியுதோ அது அவனுக்கு 14-15 வயசுல தெரிஞ்சு போயிருக்கு. இன்னும் 10-8 வர போயிடுறாங்க. பிஞ்சிலே பழுத்து இருக்கு இருப்பாங்க. இவங்க மரத்துக்குள்ள இருக்கும்போதே பழுத்துருப்பாங்க, உங்களுக்கு வெளியே வரும்போதே பழுத்தே தான் வராங்க. இவங்க சரியான பழமா மாத்த விடு. இந்த பிஞ்சிலே பழுத்து வெளியே வர பழங்களா இருக்கிற இந்த குழந்தைகளை சரியான இடத்துல கொண்டு போய் சேர்த்து விதையா மாத்தி விருட்சமா கொண்டு போக வேண்டியது. இவங்க அழுக விடாம பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. என்ன பொறுப்பு இருக்கு? குழந்தைகளை அழுக விடாம பார்த்துக்கிற பொறுப்பு நமக்கு. எப்படி பார்த்துக்கிறது? எங்கிட்டு போயாவது அழுகுறாங்க. கல்லு வச்சு பழுக்க வச்சதை விட ரொம்ப கொடூரமா இருக்காங்க. முதல்ல இந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஒரு சங்கர் தயாள் சர்மான்னு சொல்லி இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் இருந்தார் ரொம்ப வருஷம் முன்னாடி. அந்த மனுஷன் என்ன பண்றாரு, மஸ்கட்டுக்கு போறாரு. மஸ்கட் நாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாரும்? மஸ்கட் நாட்டுக்கு போறாரு. அப்ப அந்த மஸ்கட் நாட்டுடைய மன்னர் என்ன பண்றாரு, ஏரோப்ளைனுடைய பணிக்கு மேலே ஏறிட்டார். ஏறி கையை பிடிச்சு சங்கர் தயாள் சர்மா கூட்டு வர்றாரு. ஏன்னா அவருக்கு இந்த கால் கொஞ்சம் தாங்கி தாங்கி